Welcome back after a short commercial break. சில பேருக்கு இவனுக்கு வாயில சனிங்க அப்படின்னு சொல்றத நம்ம வார்த்தையால கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உட்கார்ந்து இருக்கிறவருக்கு வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. காந்தியோடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான வினோதமான விஷயங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். So let's get back to the show. சொல்லுங்கடா, யாரா நீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு என்னடா வேலை? சார், நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் சார். ஏரியாவில் ஃப்ரெண்ட் ஒருத்தனை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கேப் புக் பண்ணேன். மில்க் தொட்டு கொடுப்பா சார். கேப் மாதிரி ஏறிட்டோம், அதனால் அந்த இடத்துல போய் இறங்கிட்டோம் சார். சார், அங்கே இருந்த ஒரு பேரும் டெல்லி பாபு சார். சார், என் ஃப்ரெண்டு பேரும் டெல்லி பாபு சார். வேணா கேட்டு பாருங்க சார். ஆமாம் சார், அதான் சார் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஏற வேண்டிய வண்டியில் வேற யாரும் ஏறி போயிட்டாங்க சார். இவனை கேங்ஸ்டர் நம்பினேன் பாரு, என்னை சாணி வச்ச செருப்பால் அடிக்கணும். இந்தா குடி, பதறாத குடி. பார்த்து பார்த்து அடிச்சுக்க போகுது. ஹேர் கலந்துரும். யோ, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? அப்பப்ப தலையெல்லாம் சுத்துதுங்கிற, உடம்புல இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு உனக்கு கேங்ஸ்டர் தொழில் தேவையா? நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி நான் ரவுடியே கிடையாது. நீ இப்பயுமே ரவுடி கிடையாதுடா. ஏன்பா 3 வருஷமா முடி வளர்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ரவுடி ஸ்கூல்ல வராதா? வராது. சரி, அதை விடு. நானும் சக்கரானும் ஒரே ஊருக்காரங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல பூக்குவாம்பட்டியில தான் புரோட்டா கடை நடத்திட்டு இருந்தோம். பேரை பிரிச்சு ஊர் பேரை கெடுத்துறாத. பூக்குவாம்பட்டியில இருந்து 100 பேர் வந்தாலும் ஒத்தாளா வீசுவே தெரியுமா? எதை? புரோட்டா பார்த்தேன். நான் மாவு பண்ணிற செயலை பார்த்துதான் சக்கரனே எனக்கு கடன் கொடுத்தாரு. அந்த கடனை வட்டியோட அடைக்கிறதுக்கு தான் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உன் பேர்ல இருக்க வீடு ஹோட்டல் எதை எழுதி கொடுத்தியா? அந்த பக்கம் இருந்தா நான் ஏன் அவர்கிட்ட கடை வாங்குறேன்? வெத்து பேப்பர்ல எதுவும் கையெழுத்து போட்டியா? ஏப்பா, நான் என்ன லூசா? வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாதுன்ற கூட எனக்கு தெரியாதே. ஏய், லூசு தான்டா நீ. அப்புறம் எதுக்கு நான் அவங்கிட்ட போய் வேலை பார்க்கற? எங்கயாவது போய் செட்டில் ஆகி தொலை வேண்டியதானே? டேய் லூசா, பூக்குவாம்பட்டி ஊர்க்காரங்க வாக்கு தவற மாட்டாங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்டா. ஏய், உலகம் எப்பலயே உன் ஊர் தெரியாதுடா. ஏன்டா வெறி பிடிச்ச நான் மாதிரி கத்திட்டு இருக்க? யார், நானா கத்துறேன்? ஆமாடா, நீதான் கத்துற. மட்டை ஆளை பாரு. ஏய் ஜோடா, நல்லா கேட்டுக்க. ஆல்ரெடி டெல்லி பாபு கேங்ல மாட்டா நம்ம காலி. சக்கரை சொன்ன வேலையை இன்னும் நம்ம முடிக்கல. இரு, சக்கரையா? என்னடா அண்ணன் பேர சொல்ற? ஏய், கம்முனு கடறா, சக்கரை நம்மள போட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய், போன் அடி. அண்ணன் தான் அவர் பேரையா சொல்ற? இங்க பாரு, கலெக்ஷன் சேகர் ஒரு பார்ட்டி கிட்ட 50 லட்ச ரூபாய் வசூல் பண்ண போறான். கரெக்டா நம்ம அவனை ஃபாலோ பண்ணி அவன் வசூல் பண்ணும்போது 50 லட்ச ரூபாய் தூக்கணும்னு வச்சுக்கேன். போக போற உசுறு ரிஸ்க் எடுத்ததோட போகணும். 50 லட்ச ரூபாய் பாதி காசு உனக்கு, பாதி காசு எனக்கு. கரெக்ட். என் கடனெல்லாம் அடைச்சிடலாம்ல. பைத்தியம், இனிமே சொல்ல மாட்டேன், அடிப்பேன். 50 லட்ச ரூபா ஒழுங்கா எடுத்துட்டு எங்கிட்டாவது போய் செட்டில் ஆகி தொலை. சேகருக்கு ஸ்கெட்சா போடுவான். சேகரே, அந்த செல்லக்குட்டி காந்திக்கு மேல தர வரவேற்பெல்லாம் ரெடி தானே? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேனா? சூப்பர். இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப் தேவையான தொடுக்கு. டெல்லி பாபு கண்ணை காட்டினா நீ சிரிப்பியா? ஐயோ, டெல்லி பாபு கண்ணை காட்டினா நீ சிரிப்பியா? டெல்லி பாபு கண்ணை காட்டினா நீ சிரிப்பியா? அண்ணா கஷ்டம்ண்ணே. என்ன குஷ்டம் தெரியுதுல்லடா? தெரியுதுல அவள கஷ்டம். அவன் கண்ணை பார்த்து அப்படி வாய் விட்டு சிரிச்சிருக்கான். அவனுக்கு மாலை என்னடா, மெகா சிலையே வைக்கலாம்டா. டேய், அந்த டெல்லி பாபு செத்துருந்தா கூட நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்க மாட்டேன்டா. டெல்லி பாபா அசிங்கப்பட்டால, அந்த அசிங்கத்துல எண்ணெய ஊத்துற, திரிய போடுற, கொளுத்தி விடுற. டேய், இப்பறா என்ன ஒரு தெய்வீக சிரிப்பு தம்பி. இந்த சிரிப்பு தான் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. ஏய் சொல்றா. அண்ணே, இந்த ரவிநாயை மிதிச்சு மேட்ரு வாங்கிட்டேனே. ஹார்ட் டிஸ்க் எடுத்து சக்கரதாஸ் கிட்ட கொடுத்துருக்கான். இந்த சக்கரதாஸ் உங்களை ஜெயிலே வச்சு முடிக்கிறதுக்கு மினிஸ்டர் கிட்ட டீல் பேசியிருக்கான். ஏய், விசாரிச்சுட்டு தானே சொல்ற? ஆமாண்ணே, அன்னைக்கு வந்து அந்த 3 பசங்க இதை மிஸ்டேக் ஆகி வந்துட்டாங்கண்ணே. அந்த சக்கரதாஸ் நாய் அனுப்பிச்ச அந்த 2 பேரை
போட்டு தள்ளிடு. அண்ணா அப்ப அந்த ஹார்ட் டிஸ்க் ஏய் ஹார்ட் டிஸ்காவது ரஸ்காவது அதை விடுறா. அவன் ஒருத்தர் சிரிச்சான் தெரியுமா, அவனை மட்டும் பிடிச்சி போய் நான் வந்து என் கையால போடுறேன், புரியுதா? சரிண்ணா. யோ மினிஸ்டர், வெண்டைக்காய் குழம்புல விளக்கணை ஊத்துற மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்லிட்டேன்ல, முதல்ல டெல்லி பாபா மேல அனுப்பு, அதுக்கப்புறம் கைக்கு நான் ஹார்ட் டிஸ்க் அனுப்புறேன். ஓகே. நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏ சக்கரை, டெல்லி பாபு லைன்ல வரான். டெல்லி பாபா? யோ மினிஸ்டர், உன்னை நம்ப முடியாது, நீ அரசியல் வியாதி. நீ கான்ஃபரன்ஸ்ல போடு, நான் சைலண்டா என்னன்னு கேட்கிறேன். சொல் டெல்லி. என்னப்பா எங்க இருக்கிற? வீட்டில் இருக்கேன். என்னடா சக்கரை, எப்படி இருக்கிற? போன்ல யாருக்கும் தெரியாம ஒட்டு கேட்கணும்னா அதுக்கு முதல்ல மியூட் பண்ணண்டா. யோ தங்கதர, நான் அவன் கால்ல வந்து நக்கனானா இல்ல நீ அவன்? ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னை நம்பி தான் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? ஏ டெல்லி, நல்லா மனசுல வச்சுக்கோ, நீ எனக்கு ஒரு புள்ளி தான். உன்ன மாதிரி என்கிட்ட 10 டெல்லி இருக்கான். யோ மந்திரி, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். எதுக்கு 10 டெல்லி? இந்த ஒரு சக்கரை போதாதா? அந்த சர்க்கரையை வச்சு நீ டீ காபி தான் போட முடியும், ஆளுங்களெல்லாம் போட முடியாது. தங்க தொற சாணியம் முடிச்சவன ஜெயில எப்படி காமெடி பண்றதுன்னு உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? ஐயோ கண்டுபிடிச்சாரா இவரே. இப்படிதான் காமெடி பண்ணி அந்த சின்ன பேண்ட சிரிப்பா சிரிச்சு சீல பேனை குத்துவாங்கனியா? டேய், நான் உள்ள இருக்கிற தைரியத்துல பேசுறியா நீ? நான் பேசுறது ரொம்ப கம்மிடா. ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? டெல்லி பாபா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப கோயிண்ட டெல்லி பாபா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. யார்கிட்ட பேசுறீங்க? வெளியே வந்தா 2 பேரையும் அறுத்துருவேன். அச்சி, அசிங்கம் முடிச்சவன வேடா போன. இவ்வளவு நேரம் அறுத்தது பத்தாதா? வரம்போக்கு நாய் வச்சுக்கிறேன்டா. ஏய் நாய்களா, என்னங்கடா சிரிக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்து? எங்களுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கா? உங்களுக்குள்ள சிரிச்சா அந்த பக்கம் பார்த்து சிரினா. சரிண்ணா சரிண்ணா. ஒன்னோட ஃபர்ஸ்ட் டெல்லி பாபு முடிக்க சொல்லிடு. ஓகே. ஹார்ட் டிஸ்க் கைக்கு வந்ததுக்கப்புறம் சர்க்கரையை முடிக்க சொல்லிடு. ஓகே சார். டெல்லி பாபு செத்ததுக்கு அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் மந்திரிட்ட கொடு. சரிண்ணா. டே அப்பனே, சுஞ்சமொழி, குஞ்சப்பா, குஞ்சுஞ்சோ, நான் ஒன்று சொல்லுவேன், நீ அட்வைஸ் நினச்சிக்கூடாதுண்ணா. அப்போ அட்வைஸ் தான் சொல்லு. ராஜா, நீ ஃப்ளைட்டில் போயிருக்க? இல்லைப்பா. ஃப்ளைட்டில் போகும்போது ஒவ்வொரு பயணிக்கும் ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் தொங்கும். ஃப்ளைட்டு டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், முதலில் ஆக்சிஜன் மாஸ்கை நீங்கள் மாட்டவும், அப்புறமா சக பயணிக்கு மாட்டவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ராஜா லைஃபும். முதல்ல உன்னை நீ நல்லா கவனிச்சிக்கலான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா உன்னை சுற்றிக்கிறவனை நீ நல்லா பார்த்துக்கலாம் ராஜா. ஏன்பா நீ ஃப்ளைட்டில் போயிருக்கியாப்பா? இல்லைப்பா. எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிக்கிட்டு இருக்க. என் பிள்ளைய நீ தான் காப்பாத்தணும் வீரபத்ரா. சொல்லப்பா, நீ கோச்சுக்காதடா. உவிதிக்கு தேடி உனக்கு குழந்தைக்கு செவுத்துல சுண்ணாம்படி மாதிரி வச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஆபீஸ் வந்துருங்க. பட்டேல் சாரே மெசேஜ் பண்ணியிருக்காரு. சார் ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயிலில் தானே அனுப்புவோம். நீங்கள் சொல்கிறீங்களா, நான் சொல்லட்டுமா? சார் இன்சல்ட்டிங்காக இருக்கும் சார். ஆமாம்ல? எஸ் சார். அப்போ நானே சொல்லிடுறேன். Listen up guys. We are going to fire a few employees today. ஐயோ, நான் சொன்னேன்ல உன்னதான். சாக்லேட் வாங்க போற மாதிரி சிரிக்கிறேன். Gandhi, can you step forward? ஐயோ, என்ன பொண்ணு பார்க்க போற மாதிரி போறான். Our company has had the history of excellence for the past 25 years. தெருவுக்கு 10 engineers வேலை இல்லாம இருக்காங்க.
ஆபீஸ்ல இன் டைம் பஞ்ச் பண்ணிட்டு லஞ்ச் டைம் எப்ப வரும்னு வெயிட் பண்ற எம்ப்ளாயீஸ் எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு நல்ல எம்ப்ளாயினால தான் நல்ல ரிசோர்ஸா இந்த கம்பெனிக்கு இருக்க முடியும். பூரா பையில நம்மளையே பாக்குறாரு. இங்க இருக்கிற எல்லா ரெஸ்யூமேஸையும் எடுத்து பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பொய்யும் அதுல தான் இருக்கு. ஏதாவது ஒரு உண்மையாவது இருக்காடா அதுல? எங்க சொல்லுங்கடா பாப்போம். அதெல்லாம் உண்மையாகிறத உங்ககிட்ட ஏட்டா வேலை செய்யறோம். We have a book of rules. இதுல இருக்கிற பேசிக் கிரைட்டீரியாவை கூட மீட் பண்ணலன்னா அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் கம்பெனிக்கு தேவையில்லை. What the hell is it? Book of rules? You only told, sir. Hence proved. Shut up. Gandhi, you are fired. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானே. Are you joking? Why are you laughing? எனக்கு வேலை போச்சா சார்? Aren't you ashamed of yourself? இல்ல சார், பயங்கர அசேம். Manoj, ask him to get up. ஒன்னு சீரியஸா சொல்றேன். உங்களை எல்லாம் பிரியணும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Get out. சார், நம்ம கம்பெனி வாங்கின அவார்ட் எல்லாம் விழுந்துருச்சு சார். I am sorry. யோ, அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. Why are you laughing? சார், நம்ம கம்பெனி பெரிய கம்பெனி சொன்ன உடனே தூக்கி வாயில வச்சுட்டேன் சார். சார், இது சார் அந்த வெயிட் சார். Everyone get back to work. ஓகே சார். சாரி சார் தப்பா எடுத்துக்காதீங்க. பாய். Yeah.